மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்னை வரங்கநாதன் அவர்கள் கோஷம் எழுப்பி தொடங்கி வைப்பார்கள். இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, இன்னும் வரல, பேரிடர் நிதி இன்னும் வரல, பேரிடர் நிதி இன்னும் வரல, காணவில்லை, 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 எய்ம்ஸை இன்னும் காணவில்லை, என்ன இன்னும் காணவில்லை, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, என்ன ஆட்சி, மெட்ரோ நிதி என்ன ஆட்சி, மெட்ரோ நிதி என்ன ஆட்சி, எங்க போச்சு, எங்க போச்சு, எங்க போச்சு, எங்க போச்சு, எங்க வரிப்பணம் எல்லாம் எங்க போச்சு, எங்க வரி பணியம் எல்லாம் எங்க போச்சு, ஏமாற்றாதே, 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 தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, 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 தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே, தமிழ்நாட்டை இனியும் வஞ்சிக்காதே. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், தமிழ்நாட்டை புறக்கணித்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை பற்றி எல்லாம் எல்லோருமே சொல்லி இருக்கிறார்கள். அண்மையிலே நடுவண் அரசு ஒன்றிய அரசு தாக்கல் செய்த அந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழகம் எந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்பதை கண்டிக்கின்ற முகமாக இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னர் பேசியவர்கள் எல்லாம் இங்கே எடுத்துச் சொல்லியிருக்கார்கள். எந்தெந்த துறையிலே எவ்வளவு நிதிகளை எல்லாம் நமக்கு வஞ்சிக்க முடியுமோ அந்த தேர்தலின் போது அவர்கள் அந்த வன்மத்தை வெளிப்படுத்துகின்ற முகமாக. ஏனென்றால் ஒருவரை கூட இங்கிருந்த பாஜகவினர் செல்வதற்கு வாய்ப்பளிக்காத காரணத்தால் தமிழகத்தை எந்த அளவுக்கு வஞ்சிக்க முடியுமோ அத்தனையும் செய்வோம், பழிவாங்குவோம். ஏனென்றால் ஒரு முறை தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்பு இந்த பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் தூத்துக்குடி பகுதியிலே, திருநெல்வேலி பகுதியிலே வந்தார். வெள்ள பாதிப்பை பார்வையிடுவதற்காக வந்தார். அப்போது ஒன்றை சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிக்காமல் விடமாட்டேன் என்று ஒரு சபதம் ஏற்று சென்றார். அதனுடைய வெளிப்பாடுதான் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய தாக்கம். இந்த ஆர்ப்பாட்டம் எதற்கு என்று சொன்னால், நம்மை வஞ்சிக்கின்ற ஒன்றிய அரசு ஒன்று இரண்டு அல்ல, தினமும் நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு நல்ல அரசுக்கு அழகு என்ன என்று சொன்னால், வாக்களித்தவர்களையும் வாக்களிக்காதவர்களையும் அரவணைத்து செல்கின்ற ஒரு அரசுதான் ஒரு நல்ல அரசாக அமைய முடியும். மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் 2021ஆம் ஆண்டு சட்டமன்றத்திலே முதலமைச்சராக பதவியேற்ற பின்பு சட்டமன்றத்திலே ஆற்றிய உரை என்ன தெரியுமா? வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் நான் ஒரு நல்ல முதலமைச்சராக இருந்து அனைவருக்குமான பணிகளை செய்வேன் என்று சொல்லிய முதலமைச்சர் எங்க? 40க்கு 40 தமிழகத்திலே ஒண்ணு கூட கிடைக்கல. அதனால தமிழகத்துக்கு ஒன்னும் தர முடியாது என்று சொல்லுகிற மோடி எங்க? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் நேற்று தான் சாயந்தரம் பத்திரிகையில் அறிக்கை கொடுத்தாங்க. ஆனால் 24 மணி நேரம் ஆகலை. ஆனால் இந்த 10-12 மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு மாபெரும் கூட்டத்தை சேர்த்த பெருமை நம்முடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை மட்டும்தான் சார். கடந்த 10 நாளைக்கு முன்னாடி ஒன்றிய அரசு நிதி அறிக்கை வெளியிட்டுச்சு. அந்த நிதி ஆயோக் அறிக்கையில நிலையான வளர்ச்சி இலக்கு, நிலையான வளர்ச்சி இலக்கு குறியீட்டு புள்ளி வரும்படி 17 இலக்குகள்ல அதிகம் இலக்குகள் முன்னணி பெற்ற ஒரே மாநிலம் இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு தான். இது ஆட்சி செய்கிறது நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான். இந்திய தேசத்துல மற்ற மாநிலங்களை விட 3ஆம் இடத்திற்கு ஒரே மாநிலம் நம்ம தமிழ்நாடு. தேசிய சராசரி விட அதிக மதிப்பெண் பெற்று முன்னணியில் இருக்கிற ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட உச்சரிப்பு பண்ணலைங்க. பீகார், ஆந்திரா அவங்க 2 மாநிலத்தை மட்டும் 5 முறை உச்சரிப்பு பண்ணியிருக்காங்க அந்த அம்மா. ஏன் அப்படின்னா சிறப்பு அந்தஸ்து கேட்டாங்க, அவங்க கொடுக்கலன்னு ஓப்பனா சொல்லிட்டாங்க. அதனால அவங்களை திருப்திப்படுத்தணும், நம்ம ஆட்சியை தக்க வச்சுக்கணும், பிரதமர் முறையில் தொடரணும். அந்த ஒரே காரணத்துக்காக வேண்டி அவங்களுக்கு பல ஆயிரம் கோடியை நிதியை ஒதுக்கி இருக்கிறாங்க. தமிழர்களுக்காக வாழ்கின்ற, தமிழர்களுக்காக குரல் கொடுக்கின்ற
ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் கலைஞர். கலைஞருக்கு பின்னர் நம்முடைய தளபதி அவர்கள் தான். அவங்க நினைச்சா பதவி இருந்துகிட்டு எப்படிமா இருக்காங்க. ஆனால் வாழ்றது பூரா நம்ம தமிழர்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருக்கிறத வச்சு சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்காங்க. இன்னும் நமக்கு வர வேண்டியது வந்தா தமிழ்நாடு நிச்சயம் தண்ணீர்கள் பெறும்.